அடுத்ததாக கடலூரில் இருந்து ஆனந்தன் காத்திருக்கார். சொல்லுங்க சார், ஆனந்தமா உங்க கேள்வியை கேளுங்க. ஆனந்தன் சார் வணக்கம் சார். நாங்கள் எங்க பாப்பா பியூர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க சார் +2. சரிங்க. அவ டிப்ளமோ பார்மசி படிக்க வைக்கலாங்களா இல்ல மைக்ரோ பயாலஜி படிக்க வைக்கலாமா சார்? நல்ல கேள்விங்க, நல்ல கேள்வி. பியூர் சயின்ஸ் டிப்ளமோ போலாமான்னு கேட்குறாரு சார். நீங்கள் டிப்ளமோ இன் ஃபார்மசி படிக்கிறது நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முதல்வர் மருத்துவத்துக்கு கூட அது ஒரு எலிஜிபிள் இருக்குது. இல்லை மற்ற மருத்துவம் நீங்கள் மருந்து துறையில் நீங்கள் போகணும் ஆகலாம். எனக்கு நீங்கள் பிஎஸ்சி படிக்க வைக்கிறோட நீங்கள் பிஃபார்ம் படிக்க வைங்க. உங்களுக்கு 4 இயர்ஸ் டிகிரி பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இருக்கும். பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை படிக்க வச்சிட்டோம்னாக்க விமன் எம்பவர்மெண்ட், அதாவது ஒரு மகளிர் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களுக்கு ஃபார்மா செக்டர்ஸ் க்ரோத் ரொம்ப அதிகம். இன்றைக்கி ஹெல்த் கேர் செக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபார்மா தான் மிக முக்கியமான விஷயங்கள். இந்தியா ஹப், நம்ம எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வராங்க. உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் நீங்கள் போகலாம், நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நீங்கள் போகலாம், நீங்கள் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் போகலாம், நீங்கள் இன்வென்ட்ரியில் நீங்கள் போகலாம், நீங்கள் லாஜிஸ்டிக்ஸில் நீங்கள் போகலாமாங்க. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஃபார்மசியை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் தயவு செஞ்சு நம்ம குழந்தைய ஒரு 4 இயர்ஸ் ஃபார்மசி படிக்க வச்சிட்டோம்னா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டோம்னாக்க அவங்க அடுத்த தலைமுறை அப்படியே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் டிஃபார்ம் படிக்க வைக்கிறத விட அதை பண்ணுங்க. இல்லை நான் மைக்ரோபயாலஜி நான் படிக்க வைக்கணும்னாக்க மைக்ரோபயாலஜி படித்தா அதுக்கடுத்த மாஸ்டர்ஸ் தான் நீங்கள் படிக்கணும். அப்புறம் நீங்கள் ஹெல்த் இண்டஸ்ட்ரி நீங்கள் போய் ஆகணும். அதுக்கு ஃபார்மா இஸ் பெஸ்ட். ஈவன் ஃபார்மாவில் குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் வெரி எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு, குவாலிட்டிக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பிஃபார்ம் இஸ் ஃபார் பெட்டர். அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் படிக்க வைக்கிறதுக்கான கொஞ்சம் முயற்சி செய்யுங்கன்னு சொல்கிறேன். நிச்சயமா ஆனந்தன். ஏன்னா ஒரு காலத்தில் இந்த டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு ஒரு மதிப்பு இருந்தது. ஆனால் இப்போ பிஃபார்ம், அதுக்கு அடுத்த கட்ட ஃபார்ம் டிலாம் வந்துருச்சு. எனவே நீங்கள் பிஃபார்முக்கு போகிறது தான் சிறந்ததுன்றது அவருடைய ஆலோசனையாக இருக்குது. நிச்சயம் மைக்ரோபயாலஜி குறித்து அவர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனந்தன், நன்கு சிந்தித்து செயல்படுங்க. குழந்தைய டிப்ளமா படிக்கிறத விட பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி படிக்க வச்சா சிறந்த எதிர்காலம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மருத்துவம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ இந்த உலகத்தில் அந்த அளவுக்கு மருந்து சார் துறையும் இருக்கும். எனவே தைரியமாக படிக்க வைங்க. அடுத்ததாக கோவிந்தராஜ் மேட்டுப்பாளையத்தில் நினைக்கிறார். மேட்டுப்பாளையம் கோவிந்தராஜ், உங்க ஊர்ல எப்படிங்க இருக்கு கிளைமேட்? இப்ப வெயில் சார். வெயில் அடிக்குதா? ஆமாங்க சார். சரி, அந்த வெயிலோட குடுகுடுன்னு கேள்வியை கேளுங்க. சரி சார். பையன் +2 எக்ஸாம் எழுதிருக்கிறான். ஏஐ படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏஐ படிக்கணும்னு ஆசைப்படுறாரு இல்லையா? ஆசைப்படுறேன். சரிங்க, படிக்கலாமா வேண்டாமான்னு உங்க ஆலோசனை கேட்குறீங்க அதானே? ஆலோசனைக்காக காத்துட்டு இருக்கிறோம். சரிங்க, நிச்சயமா உங்களுக்கான பதில் வந்து ஏஐ படிக்கணும்னு. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய ஈர்ப்பு வந்திருக்கு சார். அது நேரடியா படிக்கிறது நல்லதா இல்ல சார் படிப்பா படிக்கிறது நல்லதா சொல்லுங்க சார். என்ன இது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்மையா சொல்ல போனோம்னா அது ஒரு சார் படிப்பு தான். அது உண்மையான ஒரு டிகிரி கிடையாது. இன்னைக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஸ்டான்ஃபோர்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆக்ஸ்போர்டாக இருக்கலாம், நீங்கள் ஹார்வர்டாக இருக்கலாம், நீங்கள் இங்கே நீங்கள் என்யூஎஸ் நேஷனல் எங்கேயுமே உங்களுக்கு அது சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் தான். ஒரு 6 months 3 months 8 months பிஜி ப்ரோக்ராம், பிஜி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் தான். நம்ம ஊரில் இது 4 இயர்ஸ் டிகிரி ஆகிக்கிட்டு நம்ம எல்லாருமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இதுவரையும் ஏஐக்குன்னு ஜாப் எந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னா இதுவரையும் இல்லை. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஏஐ தொழில்நுட்பம் எல்லாத்துக்கும் தேவைப்படும். உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு ரெஸ்யூம் பில்டிங் வேணும் தேவைப்படும், உங்களுக்கு வாய்ஸுக்கு தேவைப்படும், இமெயிலுக்கு தேவைப்படும் இல்லைங்களா, மார்க்கெட்டிங் தேவைப்படும், சேல்ஸுக்கு தேவைப்படும், மெடிசன்ஸுக்கு தேவைப்படும். ஒவ்வொரு துறைக்கும் தேவையான ஏஐ தான் முடிஞ்சு. ஏஐங்கிறதே ஒரு பேசிக் டிகிரி இருக்குது. அந்த பையன் ஏஐ தான் படிக்கணும்னாக்கா அந்த ஏஐடி படிக்க வைங்க. இல்லைனா இதையெல்லாம் சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இல்லை ஒரு பிடெக் ஐடி படிச்சுட்டு மற்றது ஏஐ சர்டிஃபிகேஷன்ஸ் அவருக்கு தேவையான ஏஐ கோர்சஸ்ஸு, ஏஐ டூல்ஸு ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஏஐ சார்ந்த துறையில் வேலை வாய்ப்புகள் இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு. நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த ஒரு பதிலை கொடுத்துருக்காரு கோவிந்தராஜ். ஏன்னா நேரடி படிப்பை விட ஒரு சார் படிப்பாக ஏஐ படிக்கும் பொழுது கூடுதல் பலன். ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்களுக்கு அடிப்படை படிப்பும் உண்டு, ஏஐயும் சேர்ந்து படிப்பீங்க, ஈஸியாக வேலை வாய்ப்பு உண்டுங்க. அதனால் புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக மலையராஜன், கள்ளக்குறிச்சியிலிருந்து மலையராஜன் இணைந்திருக்கிறார். சொல்லுங்கள் மலையராஜன், உங்களுக்கு கேள்வி என்ன? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா என் பொண்ணு +2 பியூர் சயின்ஸ் எடுத்துருங்க. பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசைப்படுதுங்க. பிஎஸ்சி என்ன? கார்டியோ டெக்னாலஜி இல்லையா? ஆமாங்க ஐயா. சரிங்க.
நல்ல நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பதில் வந்து கொண்டிருக்கு. பியூர் சயின்ஸ்ல இப்ப இந்த கார்டியோ டெக்னாலஜி வந்து அந்த படிப்புகளுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல சார், அது வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட கல்லூரிகள் தான் அது கிடைக்கும் இல்லையா? இல்ல, அது வந்து யூனிவர்சிட்டிஸ் லெவல்ல கொஞ்சம் நிறைய கிடைக்கும். ஃபார்மா வந்து யூனிவர்சிட்டிஸ், மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், அதுல தான் நிறைய கிடைக்கும். நீங்க கார்டியோ டெக்னாலஜி நீங்க படிக்க வைக்கலாம். ப்ரொஃபஷன் டெக்னாலஜி, கார்டியோ டெக்னாலஜிஸ், டயாலிசிஸ் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே வந்து ஹெல்த் அலைடு சம்பந்தப்பட்ட கோர்சஸ் நம்ம சொல்ல முடியும். நீங்க வந்து நீங்க அதை படிக்கிறதால வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து வேலைக்கு போகலாம். ஒரு குழந்தை வந்து வேலைக்கு போகலாம். அதை முடிச்சுட்டு அதனுடைய இன்கம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அதற்கு மேலே அதிகமாக வந்து இன்கம் ஈட்டுறதுக்கான வழிகள் அதிகமாக இருக்காது. அதே நீங்கள் அதை வந்து மாஸ்டர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு ஒரு டியூட்டராக இருந்துக்கிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் அது ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நீங்கள் செய்கிறத விட நான் சொல்கிறது வந்து என்னென்னாக்க, ஒரு பிஃபார்ம் நீங்கள் பிஃபார்ம் பண்ணுங்கள், இல்லை பிஎஸ்சி நர்சிங் இஸ் பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரை. இந்த 4 இயர்ஸ் பிஎஸ்சி நர்சிங்கு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் எம்எஸ்சி படித்தாலும் நீங்கள் வந்து அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதே போல் நீங்கள் டியூட்டராக அவ்வளோ நீங்கள் ப்ரொஃபஸர்ஸ் லெவலில் நீங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நின்றோம், இதுக்கு மேலே வராது. ஒரு டயாலிசிஸ் டெக்னாலஜி, ப்ரொஃபஷன் டெக்னாலஜிஸ், இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டு. ஒரு டாக்டருக்கு கீழே, ஒரு ஹாஸ்பிட்டல் கீழே ஒரு ஸ்டாண்டர்டு இன்கம் வரும். இதெல்லாம் அதிகமாக வரும். இப்போ நர்சிங் வந்து நல்ல பயங்கர டிமாண்ட் இருக்கும். இல்லை அதுக்கு மேலே நான் வந்து சார், நான் ஃபிசியோதெரப்பி இஸ் வெரி எக்ஸலண்ட். இன்றைக்கி வந்து ஃபிசியோதெரப்பி பயங்கர டிமாண்டு. அந்த ஃபிசியோதெரப்பி படித்தோம்னா நம்ம ஒரு டாக்டர்ஸ்ட்டு கீழே ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்லே ஒர்க் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து ப்ரைவேட் கிளினிக்ஸ் நம்ம வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபிசியோதெரப்பி நீங்கள் படிக்க வைங்க, இல்லை பிஃபார்ம் இருக்குது, ஃபார்மசி நீங்கள் படிக்க வைங்க, இல்லை ஃபார்ம் டின்னு ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் படிக்க வைங்க. எல்லாமே இதுதான். நீங்கள் வந்து ஒரு கார்டியோ டெக்னாலஜிஸ் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் சேரும்போது எவ்வளோ ஃபீஸோ அந்த ஈக்குவலண்ட் தான் இந்த ஃபீஸ்லாம் வரும் நான் நினைக்கிறேன். ஆக இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பொருளாதார சூழல்கள் எப்படி இருக்குது, உங்கள் குழந்தையினுடைய வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் டைவர்ட் பண்ணிங்கனாக்க அவர்களுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து சரியான ஒரு பாதையை வந்து உங்களுடைய மகளுக்கு வந்து வழிகாட்டுறதா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த அடுத்த இலக்கு உங்களுக்கு பெரிய இலக்காக இருக்கும். உங்களுக்கு நிச்சயமா அடுத்த இலக்கு, உங்களுடைய அடுத்த இலக்கு உங்களுக்கு சிறப்பாக காட்டும்னு சொல்லியிருக்காரு பேராசிரியர் மாறன். நீங்கள் படிக்கிறது தவறிய கார்டியோ, ஆனால் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சிக்கிப்பீங்க, உயர் ஊதியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். எனவே மலையராஜனுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக நமது பிரியதர்ஷினி காத்திருக்கிறார் மன்னார்குடியிலிருந்து. வணக்கம் பிரியதர்ஷினி, உங்கள் கேள்வி என்ன பிரியதர்ஷினி? ஹலோ சார், நான் வந்து 12th முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு ஆசை. சொல்லுங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பிஎஸ்சி விட பிஇ டேட்டா சயின்ஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கு சார்? நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் இஸ் குட், நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டேஷனல் டேட்டா சயின்ஸ் இருக்குது. இப்போ கூட என்ன செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச்னு இருக்குது. உங்களுக்கு ஐஐடி இங்கே இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் நமக்கு திருப்பதியிலே இருக்குது, போபாலில் இருக்குது, இன்னும் வந்து 7 ஸ்டேட்டில் இருக்குது. அவங்க பிஎஸ்னு கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதுமாதிரி கம்ப்யூட்டேஷனல் டேட்டா சயின்ஸு 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் படிங்க, இல்லை இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது படிங்க. நீங்கள் இல்லை நீங்கள் பிஎஸ்சி இல்லை இன்டகிரேட்டட் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இருந்தாலும் படிங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான் படிங்க. டேட்டா சயின்ஸுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸுக்கு ஒரு நேரோடவுன் தான், பட் இருந்தாலும் துறைகள் அதிகமாக, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதை தான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் படிக்கலாம். வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நீங்கள் படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக பிரியதர்ஷினி, நீங்கள் படிக்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு உற்சாகமான தகவலை கொடுத்துருக்காரு.